கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தேவரீர் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கும்படியான ஒரு பாக்கியத்தை தந்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அப்பா, என் இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். தாப்பனே, இந்த காலை ஆராதனை ஆண்டவரே வீடுகள் தோறும் இந்த ஆராதனை கடந்து கொள்கிற ஒவ்வொரு ஆண்டு விசுவாச குடும்பங்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தாப்பனேப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்க. தாப்பனேப்பா, ஒவ்வொரு குடும்பத்தின் பேர் பேராக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் தேவரீருடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, இதனால் வரக்கூடிய மகிமை மாட்சிமை யாவற்றையும் என் இயேசுராஜா நாங்கள் உமக்கே உரித்தாக்கிறோம். தாப்பனே, இந்த நாளை நீ தந்தீரே. தாப்பனே, இந்த நாளை காண செய்திரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரமானவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவர். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக தாப்பனேப்பா, நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக தாப்பனேப்பா, உடைய தயவிற்காக நாங்கள் நன்றி செய்கிறோம். அப்பா, உடைய கிருபை காலைதோறும் ஆண்டவரேப்பா எங்களை சூழ்ந்து கொள்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புது புது கிருபைகளால் தாப்பனேப்பா ஆண்டவரே எங்களை சூழ செய்கிறே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் சுத்த கிருபை தாப்பனேப்பா. உடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செய்கிறோம். அப்பா, உடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செய்கிறோம். அப்பா, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தாப்பனேப்பா, இந்த ஆராதனை முழுவதும் என் தேவனின் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு பகுதியுடைய ஆளுகை இருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் என் தேவன் பேர் பேராக ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. தொடர்ந்து உடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீரையே நடத்தி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே. வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே. ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகம், அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும். ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகம், அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும். தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா. வர வேண்டும் வல்லவரே நல்லவரே ஐயா. வர வேண்டும் வல்லவரே நல்லவரே. சோத்திரமாவியானவரே, நீங்கள் நடத்தி கொடுப்பதற்காக உடைய கருத்தில் மீதியான பயிரை கொடுக்கிறோம். நீங்கள் ஆளுகை செய்யப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இறைவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர். மட்டும் கர்த்தர் நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய காலவேளையில தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீ, பாவம் நீங்கிட கழுவி விட்டீ. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீ, பாவம் நீங்கிட கழுவி விட்டீ. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீ. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து
செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நீங்க செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டு சொல்லும். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டு. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே. நன்றி பலி பீடங்கட்டு தேவனாம் வைக்கப்படுவதாக. நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நீங்க செய்த நன்மை ஆயிரம் நன்றியானவரே சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீர். ஆமே. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்மைகள் செய்தீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமா புனித ரத்தம் நீ ஊற்றினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமா புனித ரத்தம் நீ சிந்தினீரே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி பலி பீடங்கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஆமே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடு. அல்லேலூயா. செய்த நன்மை ஆயிரம் தேவ சமூகத்தில் நன்றியோடு சொல்லி சொல்லி பாடுவே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், என் பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி பலி பீடங்கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நீங்க செய்த நன்மை ஆயிரம். ஆமென். சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே,
நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரம். ஆமென் அல்லேலூயா சொல்லி சொல்லி பாடுவே. இங்க செய்த நன்மை ஆயிரம். ஆமென் சொல்லலாமே சொல்லி சொல்லி பாடுவே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கருங்களை தந்தீரையா, ஓடும் காய்களை தந்தீரையா. உழைக்கும் கருங்களை தந்தீரையா, ஓடும் காய்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நல்ல சொல்லுவோம் தேவ சமூகத்திலே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரம். சொல்லி சொல்லி பாடுவே. நீங்க செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி சொல்லுவோமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார். எண்ணப்பட்ட திரு ரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார். சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்ற பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்ற பரமபிதா. சொன்ன தோல்வி தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. எல்லாரும் சொல்லவே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது எல்லாம் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது எல்லாம் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. ஆவியானவரே நன்றி. தோல்வி எனக்கு வல்லமையுள்ள ஆவியானவரே, கிருபையுள்ள ஆவியானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம்பா. ஹல்லேலூயா. வல்லவரே, நல்லவரே, காண்பவரே, என்னை காப்பவரே. வல்லவரே, நல்லவரே, காண்பவரே, என்னை காப்பவரே. ஹல்லேலூயா. தேவநாமம் உயரட்டும். ஹல்லேலூயா. நாமம் பரிசுத்த நாமம், படைத்த நாமம், பரலோக நாமம், ஆண்டவரே வெற்றி சேர்க்கிற நாமம், எனக்கு ஆண்டவரே முடிசூட்டுகிற நாமம். ஆண்டவரே அப்பா அப்படி காக்கிறவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த காலவேளையில் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரையுமே துதிக்கிறோம். எதிராக உருவாக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றுகிறவர். ஆண்டவரே எதிராக உருவாக்குற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று சொன்னீரே. ஆண்டவரே எதிராக இருக்கிற எல்லா தடைகளை உடைக்கிற ஒரு தேவ மகிமைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த காலவேளையில் மகிமை இறங்குகிறதற்காக ஆண்டவரே இந்த வெற்றிய பிரசன்னத்தை மூடுவதாக. ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மறுரூபப்படுத்துகிற தேவ மகிமை, எங்களை மறுரூபப்படுத்துகிற தேவ மகிமை. ஒவ்வொரு நாள் எங்களை நிரப்பட்டையா, ஒவ்வொரு நாள் உங்க கிருபை, ஒவ்வொரு நாள் காலவேளையில் உங்க பரிசுத்த பிரசன்னம் ஆண்டவரே எங்களை மூடுவதாக. மோசே தேவ சமூகத்திலே அதிகாலமே எழுந்து ஆண்டவரே அவருடைய சமூகத்திலே வந்து நின்ற பொழுது கர்த்தருடைய மகிமை நிரப்பியது. ஆண்டவருடைய மகிமை நிரப்புவதாக. எல்லா இருள்களை நீக்குகிற தேவ மகிமை, ஆண்டவரே எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடத்துகிற தேவ மகிமை. ஓ தேங்க்யூ லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. அப்பா நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட வாழத்தான் முடியாது, வாழத்தான் முடியாது. நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட வாழத்தான் முடியாது, வாழத்தான் முடியாது. காற்றை செடியும் நீங்க தானப்பா, உம்மோடு இணையும் கொடி நானப்பா. திராட்சை செடியும் நீங்க தானப்பா, உம்மோடு இணையும் கொடி நானப்பா. உம்மை நான் இணைந்து மிகுந்த பணி கொடுப்பேன். உம்மை நான் இணைந்து மிகுந்த கனி கொடுப்பேன். அப்பா நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட வாழத்தான் முடியாது, வாழத்தான் முடியாது. அப்பா நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட வாழத்தான் முடியாது. தேவனுடைய சமூகமே வாழத்தான் முடியாது. ஹalleluya, 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 வார்த்தை சொல்லுகிறது, நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும்னு சொன்ன வார்த்தையின்படி இந்த காலவேளையில் நாங்கள் செபிக்கிறோமப்பா. தேவன் நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்கிற தேவனாகிய கர்த்தரை பரிசுத்த. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உங்க வார்த்தை ஒரு கால ஒழியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படி தேவன் இஸ்ரவேலை காக்கிறவர் ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகளை கர்த்தரை எங்களை காக்கிறவர். இந்த சூழ்நிலைகளை ஆண்டவரே உடைய சமூகங்களை காத்து வழிநடத்தி வருகிற எல்லா கிருபைகளுக்காக இந்த காலவெளியில் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களுக்கல்ல ஆண்டவரே, எல்லாம் உடைய நாமத்தை மகிமைக்கு எங்களை முழுவதும் தாழ்த்தி உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும், நீ நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். உங்களை மீண்டுமாய் சந்திப்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம்.
பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள். ஆமென். இந்த நாளிலே நாம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய பகுதி எப்படி கேட்டீங்கன்னா, நாம் ஜெபித்து அந்த ஜெபத்திற்கு பதில் வரை என்ன சொன்னால் நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஜெபிப்பது என்பதையும் நாம் என்ன செய்யலாம், ஒரு சின்ன ஒரு காரியத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். எப்படி ஜெபிப்பது, அதே நேரத்தில் ஜெபித்து விட்டு தேவனிடத்திலே அந்த பதிலுக்காய் நாம் காத்திருப்பது அது எவ்வளவு ஒரு நன்மையை தரும் என்பதை குறித்து இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, ஆமென். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31 வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி இங்கே ஒரு வசனம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா புது பலன் கிடைக்கிறது என்பதை பார்க்கிறோம். கழுகலை போல செட்டை அடித்துனா அந்த கழுகுலாம் எப்படி அந்த உயிர் பெற்று திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த கழுகு தன்னுடைய ஆயுசு வருஷங்களை பெருகிக் கொள்வதோ அதே போல தேவ சமூகத்தில் ஜெபித்து விட்டு காத்திருக்கிற நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது பலனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தருகிறவராக இருக்கிறார். நிறைய சங்கீதத்தில் சில காரியங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு நாம் சில உதாரணங்களை சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். சங்கீதம் 27:14 பார்க்கிறோம். சங்கீதம் 27:14, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்ல பார்க்கிறோம். நல்லா பாருங்க, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அப்படிங்கிற கர்த்தருக்கேங்கிற வார்த்தையில பார்க்கலாம். அவர் ஒருவரே நமக்கு என்ன செய்ய முடியும், பதில் தர முடியும். அவர் ஒருவரையே நாம் கர்த்தருக்கே காத்திரு. வேற தடுமாற்றம் நமக்குள்ள வரக்கூடாது, ஒரு தத்தளிப்பு நமக்குள்ள வரக்கூடாது. அவரையே முழு நம்பிக்கையாய் வைத்துக்கொண்டு நாம் ஜெபித்த ஜெபத்திற்கு நிச்சயமாய் தேவன் பதில் தருவார் என்று சொல்லி நீங்களும் நானும் எப்படின்னா அவருக்கே காத்திருக்க வேண்டும் சொன்னார். திடமனதான் சொன்னார், திடமனதாக இருந்து சொன்னார். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஜெபித்து விட்டு ஜெபத்திற்கு பதிலுக்காய் காத்திருக்கும் போது அவருடைய நம்முடைய இருதயத்தை என்ன செய்வாராம், ஸ்திரப்படுத்துவார். நாம் எப்படி இருக்கணும், திடமனதாக இருக்கணும். இன்னொரு காரியம், அவருக்கே காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கே காத்திருக்க வேண்டும். இன்னும் பதில் வரலையே, இன்னும் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி தடுமாற்றம் நமக்குள்ள வந்து விடக்கூடாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வைப்பான்னு சொல்லி வார்த்தை கொடுத்திருக்கிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 38:15 வாசிக்கிறோம், கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். நம்பிக்கையோடு சொல்லக்கூடிய வார்த்தை. கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். ஒரு நம்பிக்கையோட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாகும். சங்கீதம் 130:5-6 வாசிக்கிறோம், அங்கே கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நான் என்ன செய்கிறேன், நம்பி இருக்கிறேன் சொல்ல பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், அவர் என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நான் என்ன செய்கிறேன், நம்பி இருக்கிறேன் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனம் சொல்கிறது, எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற சாமக்காரனை பார்க்கிறோம், அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. எப்பொழுது விடியும், சாமக்காரன் காத்துக்கிட்டு இருப்பான். சாமக்காரங்கிறது காவலாளி. எப்போ விடியும், ராத்திரிலேருந்து காவல் காத்துக்கிட்டு இருக்கலாம். எப்போ விடியும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிடாதா, எப்படி அவன் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறானோ அதே போல தேவ சமூகத்தில் வந்து ஜெபித்து விட்டு இருக்கிற நீங்களும் நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவருக்கு நேரம் கொடுத்து அந்த பதில் வரும் வரை இருந்துச்சுன்னா எப்போ வரும் அவன் அவளோடு காத்திருக்கிறான். ஒரு சாமக்காரன், ஒரு காவலாளி, பூலாம் காவல் காக்கிறான், விடிஞ்சா வீட்டுக்கு போகலாம், அவன் காத்திருக்கிறான். எப்போ விடியும் எப்போ விடியும் அப்படின்னு காத்திருக்கிற ஒரு சாமக்காரனை போல நாம் என்ன செய்யணும், அதிகமாய் அவருடைய பதிலுக்காக நாம் என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டும். நல்லா பாருங்க, நாம் காத்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாய் அதிலே பல நன்மைகள் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். காத்திருப்பது எவ்வளவு ஒரு நன்மை என்பதை பார்க்கிறோம். நாம் மன சஞ்சலப்பட்டோம்,
இல்லை ஒரு விதமான வராதோ நம்பிக்கை இழந்தோ அப்படியே போய்விடக்கூடாது என்பதை ஆண்டவர் வழித்தாலாம். சிதமனதாக இருக்கிறார். அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார் என்று சொன்னார். கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்கிறார். அவர் ஒருவரே நமக்கு பரிகாராகிய கர்த்தர். ஜெபத்தை வச்சுட்டோம், ஏறெடுத்துட்டோம், நம்முடைய விண்ணப்ப ஜெபத்தை கொடுத்துட்டோம். காத்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நமக்கு பதில் வரும். இதை நாம் ஒரு காரியத்தை நம்ம பார்த்து ஒரு சின்ன ஒரு உதாரணங்களை சொல்லி உங்களிடத்தில் இந்த காரியங்களை நாம் விளக்கி பார்க்கலாம். எப்படி ஜெபிக்கணும், எப்படி காத்திருக்கணும் அப்படிங்கிறத ஒரு சாதாரண ஒரு நண்பனை ஒரு டின்னருக்கு அழைக்கிறது எப்படி அழைப்போம் அப்படிங்கிறது ஒரு முதலாவது அழைப்பு. முதலாவது அழைப்பு பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண அழைப்பு. ஒரு உடன் வேலை செய்கிறவங்க, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, அப்படிப்பட்டவரை நண்பா இன்னைக்கு வாரியா, இன்னைக்கு வாயேன், எங்கள் வீட்டுக்கு வாயேன், நான் டின்னருக்கு வாயேன் அப்படின்னு சொல்கிறான். எப்படி சொல்கிறோம்? நீ வந்தால் நல்லா இருக்கும், வாயேன், இன்னைக்கு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிற இது ஒரு சாதாரண அழைப்பு. அல்லையா? இந்த சாதாரண அழைப்பு இது ஒரு ஜெபத்திற்கு இணையாக நம்ம பார்க்கலாம். எங்கள் அப்பாவுக்காக ஜெபிச்சிட்டேன், எங்கள் அம்மாவுக்காக ஜெபிச்சிட்டேன், எங்கள் எல்லா உற்றாரனுக்காக ஜெபிக்கிட்டேன், எல்லாருக்காக ஜெபிச்சிட்டேன், எனக்காக ஜெபிச்சிட்டேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், ஆமென் அப்படின்னு சொல்லி போடுறது இது ஒரு விதமான ஜெபம், சாதாரணமான அழைப்பு. தேவனை சாதாரணமாய் தேடுகிறது. அல்லையா? ஆமாம், அவர் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு நல்ல சுகம் தருவார், எங்கள் அம்மாவுக்கு நல்ல சுகம் தருவார், நான் ஜெபிச்சிட்டேன், அவர் ஆசீர்வதிப்பார், ஆமென் அப்படின்னு போடுறது இது ஒரு சாதாரணமான அழைப்பு. ரெண்டாவது ஒரு அழைப்பை நம்ம பார்க்க போகிறோம். அதே நண்பரை அவர் கூப்பிடுகிறார். எப்படி கூப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு மாலையில் 6 மணிக்கு நீ என் வீட்டுக்கு வரியா, டின்னருக்கு வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். இப்போ கூப்பிடும்போது அவர்கிட்ட சொல்லிட்டோம், தம்பி நம்பா இன்னைக்கு நான் எதிர்பார்க்குறேன், 6 மணிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பதில் சொல்கிறான்னு சொல்கிறதுக்குள்ள அந்த வெகு தூரம் வெளியில் போயிடுறது. என்ன பதில் சொல்கிறாருன்னு காத்திருக்கிறது இல்லை. பதில் நம்ம சொல்லிட்டோம், வாப்பா அப்படின்னு சொல்லிட்டோம், அவர் வரலன்னு சொல்கிறாரா, வரலன்னு சொல்கிறாரா, ஏதோ ஒரு வேண்டாம் இருப்பாவோட ஏதோ தானோ என்று அவரை இன்வைட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவர் பதில் நான் வர்றேன்னு அவர் பதில் சொல்கிறதுக்குள்ள அவர் முகத்தை பார்க்காம அவருடைய வார்த்தையை கவனிக்காம அப்படியே வெளியேறி ரொம்ப தூரம் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுது. இப்படிப்பட்ட அழைப்புக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வரமாட்டார். அல்லேலூயா. அதே போல் முதல் அழைப்புக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. வா இன்னைக்கு வரதா நல்லா இருக்கும், வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கும், நீ வந்து 6 மணிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நீ வருவானா வரமாட்டான்னு சொல்லி நான் வர்றேன்னு சொல்லி அவன் பதில் சொல்வதற்கு முன்னாடி அவனை விட்டு வெகு தூரம் போயிட்டு அதையும் வேண்டாம் இருப்பான ஒரு அழைப்பா, ஏனோ தானான்னு சொல்லி அழைக்கிற அழைப்பு இருக்கு. அந்த அழைப்பும் பார்த்தீங்கன்னா அதற்கும் அந்த நண்பன் வீட்டுக்கு வரமாட்டான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாமும் ஏறெடுக்கிறோம். முதலாவது ஒரு ஜெபம் ஏனோதானங்க ஜெபிக்கிற ஜெபம். ரெண்டாவது ஒரு ஜெபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனிடத்திலே தெளிவாய் நம்முடைய காரியங்களை சொல்லாமல் இருப்பது ஒரு காரியம். தெளிவாய் சொல்லணும். ஒரு அறிவிட்டு இதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட், என்னுடைய விண்ணப்பம் இதுதான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தெளிவாய் ஒரு விவரம் இல்லாமல் என்ன சங்கதி என்ன சொல்லணும் எதையுமே சொல்லாமல் அரைகுறையாய் சொல்லிட்டு நம்ம தேவனிடத்தில் சப்மிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா காத்திருப்பது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு ஜெபம் அல்ல. தேவனுக்கும் நமக்கும் ஜெபிக்கிறவங்களுக்கும் தேவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறோம், அப்படின்னா தான் பதில் வரும். அல்லேலூயா. அங்கே ரெண்டாவது ஒரு ஜெப பிரிவில் பார்த்தோம், ஏனோதானு சொல்லுது, சரியான தகவலை சொல்வதில்லை. எனக்கு என்ன வேணும், தெளிவாய் நம்முடைய ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் சொல்லாமல் இருப்பது ஒரு காரியம். மூன்றாவது ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது உள்ளத்தின் ஆழத்திருந்த அந்த நண்பனை அழைக்கிற ஒரு அழைப்பு. உள்ளிருந்து உள்ளத்தின் ஆழத்தில் ஆத்மார்த்தமாக பார்த்தீங்கன்னா அழைக்கிற அழைப்பு. அந்த நண்பனை அழைக்கும் போது பார்த்தீங்கன்னா நண்பனை பார்த்தீங்கன்னா அவனுடைய கவனம் அழைக்கும் போது இன்றைக்கு மாலையில் வெள்ளிக்கிழமை மாலை ஒரு 6 மணிக்கு நீ எங்கள் வீட்டுக்கு வர்ற அப்படின்னு சொல்லும் போது அவனுடைய முழு கவனத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த அழைக்கிறனுடைய பக்கத்தில் திருப்புறது முதல்ல ஒரு காரியம். ரெண்டாவது ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு நீ டின்னருக்கு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கண்களை பார்ப்பது, அவனுடைய முகத்தை பார்ப்பது, அவனுடைய கண்ணுக்கு நேராக முகத்துக்கு நேராக முகலை பார்த்து அவன் கண்ணை பார்த்து அவன் என்ன சொல்கிறான், வர்றானா வருவானா அப்படிங்கிறத எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்போது அவன் பார்ப்பான், அவனை அழைக்கிறான்,
ஒரு நாளும் நம்மளை அழைக்கல. அப்படி அழைக்கிறதுனால அவன் நல்லவன் தான், நம்மளோட நல்ல பழகினவன், ஒரு நாளும் அழைக்க மாட்டான், இன்னைக்கு கூப்பிடலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனுடைய மனதிலே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரணுங்கிற ஒரு எண்ணத்தை வர்றதை இவனும் பார்த்தீங்கன்னா அழைக்கிறவனும் பார்த்தீங்கன்னா அவன் முகத்தையே பார்த்துட்டு சரி நம்மளை கூப்பிடலான்னு சொல்லி அவன் பதில் என்ன சொல்ல வராங்கிறத அவளோடு ஒரு ஏர்னஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு தாகத்தோடு அவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அவன் என்ன பதில் சொல்ல போறான், வருவானோ வரமாட்டானோ அப்படிங்கிறத அவனையே பார்த்து கொண்டு அவன் என்ன பதில் சொல்ல போறான்னு காத்திருக்கிற ஒரு அழைப்பு இருக்குது. இந்த அழைப்புக்கு பார்த்தீங்கன்னா அவன் கட்டாயம் வீட்டுக்கு வந்துவிடும். இது ஒரு ஜெப அழைப்பு. அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு அழைப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவனாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ சமூகத்துல அன்னாள் எப்படி தன் இருதயத்தில் உள்ளலாம் ஊற்றினாலோ அதே போல ஊற்றி நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு தருவார், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என் ஜெபத்திற்கு பதில் தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா அவர் முகத்தையே நோக்கி பார்த்திருக்கிற அந்த ஜாமக்காரனை பார்த்தீங்கன்னா அவன் எப்பொழுது விடியும் என்று சொல்லி பார்த்திருக்கானோ அதே போல எப்பொழுது அவர் என்னை நோக்கி பார்ப்பார் சொல்லி அவருடைய முகத்தையே நோக்கி பார்க்கிற ஒரு ஜெபம் இருக்குது. இதயத்தில் உள்ளதெல்லாம் உள்ள காரியெல்லாம் கொட்டி அவரை ஜெபிக்கிற ஜெபம் இருக்குது. அந்த ஜெபத்திற்கு பார்த்தீங்கன்னா அதிகமான பதிலை தேவன் தருகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய உள்ளத்தில் கூட எல்லா வேண்டுதலுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பதில் தருகிற அழைப்பு பார்த்தீங்கன்னா அவரையே நோக்கி பார்ப்பது, அவர் முகத்தை பார்ப்பது, அவருடைய முகத்தை போக்கி பார்ப்பது, கண்ணுக்கு நேராய் பார்ப்பது, ஒரு நண்பனை பார்க்கிறது போல தேவனை நோக்கி பார்த்திருக்கிறது. பார்த்தீங்கன்னா நிச்சயமா இன்னைக்கு அநேகருக்கு பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அநேகருக்கு பார்த்தீங்கன்னா நேரம் இல்லாதனால அந்த முதல்ல சொன்னது போல அந்த ஏனோதானாங்கிற ஜெபம் பார்த்தீங்கன்னா நேரம் இல்லாதனால ஒரு ஜெபிக்கிற ஜெபம். அதுக்கு காரணம் அவங்களுக்கு நேரம் இல்லை, ஜெபிக்கிறாங்க, பதிலுக்கு காத்திருப்பது இல்லை, அப்படி ஒரு காரியம். அப்போ தேவனிடத்திலே ரெண்டாவது ஒரு காரியம் கேட்டீங்கன்னா தேவனிடத்திலே சொல்ல வேண்டிய விஷயத்தை நம்மளுடைய தேவைகள் என்ன அதை தெளிவாய் குறிப்பிட்டு சொல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா சரியாய் தெரியாதனாலோ இல்லை தெரிந்ததுனாலோ இல்லை அதிகமான நேரம் இல்லாதனாலேயோ அறகுறையாய் பார்த்தீங்கன்னா அந்த நண்பனை கூப்பிட்டுட்டு அவன் வாரானா வரலையான்னு தெரிகிறதுக்குள்ள எப்படி வெளியேறி போகிறோமோ அதே போல் பார்த்தீங்கன்னா சரியாய் தேவனிடத்திலே நம்முடைய ரிக்வெஸ்ட்டை நம்முடைய விண்ணப்பங்களை தேவனிடத்தில் தெரியாது சரியாய் அதை சொல்லாமல் இருப்பது பார்த்தீங்கன்னா அது ஒரு காரியம். அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பார்த்தீங்கன்னா டீப்பஸ், அதாவது உள்ளத்தில் டீப்பான ஒரு ஜெபம், ஆழமான ஒரு ஜெபம். தேவ சமூகத்தை நான் விட மாட்டேன். ஆசீர்வதித்தாருடைய யாக்கோபு போராடினது போல என்னை ஆசீர்வதித்தாருடைய நான் உங்களை விட மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி போராடி அவன் ஜெபித்து அவன் பார்த்தீங்கன்னா அவற்றிலிருந்து பதிலை பெற்றுக்கொண்டது போல நாம் தேவ சமூகத்தில் ஊற்றி அந்த மூன்றாவது நபர் அந்த அழைப்பில் எப்படி பார்த்தீங்கன்னா நண்பனை முகத்தையே பார்த்துருந்தது போல தேவ சமூகத்தில் நீங்கள் நாளும் காத்திருந்து தேவனையே நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. தாகத்தோடு காத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் தான் இன்றைக்கு நமக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தில் தான் நாம் பதில் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால கர்த்தருக்கே காத்திருக்கணும். அதுக்கப்புறம் என்ன திடமானதா இரு அப்படின்னா வருவார், எனக்கு பதில் தருவார். என் தேவன் என்னுடைய ரிக்வெஸ்டுக்கு என்னுடைய ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் தருவார் என்று சொல்லி ஆவலோடு காத்திருக்கிறது ஒரு ஏர்னஸ் டீப், அந்த ஒரு ஆழமான ஒரு எதிர்பார்ப்பு. தேவ சமூகத்தில் காத்திருந்து பதிலை பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் போக மாட்டேன்னு சொல்லி நேரத்தை அதிகமாய் கொடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்களை தெளிவாய் ஆண்டுட்டு சொல்லி தேவ பதிலுக்காக நாம் காத்திருக்கிற ஒரு ஜெபம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தில் நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பார்த்தீங்கன்னா நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய. அதனால தான் கர்த்தருக்கு காத்திரு அப்படிங்கிறார். கர்த்தருக்கு காத்திருகள் பார்த்தீங்கன்னா அவர் வெள்ளநடைந்து பார்த்தீங்கன்னா அவர்களை கழுகளை போல செட்டையில் அடித்து நினைச்சுவாராம் உயர பரப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். உயர எழும்புவார்கள். அல்லேலூயா. புது பலன் அடையும் போது நிச்சயமாக புது பலன் நமக்குள்ள வரும். ஒரே நம்பிக்கை தேவ சமூகத்தில் வந்துட்டோம். என்னுடைய பிரச்சனைகள், என்னை வேதனைப்படுத்திக்கிற காரியங்கள் அதை எல்லாம் தேவனுக்கு நான் தெரியப்படுத்திட்டேன். தேவ சமூகத்தில் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதை சொல்லிட்டு நம்பிக்கையோடு நான் காத்திருக்கிறேங்கிறது போல
நீங்கள் நானும் நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது நிச்சயமாக தேவனுக்கு நாம் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, ஆமென். அதனால கர்த்தருக்கு காத்திருக்கணும். அது சொல்றாரு, அவர் உன் இருதயத்தை என்ன செய்வார், நான் ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து என்ன செய்யணுமா, கர்த்தருக்கே காத்திருக்க வேண்டும். 3 விதமான ஜெபத்தை பார்க்கலாம். ஒன்று ஏனோதான ஜெபிக்கிற ஜெபம், ஏனோதான ஜெபிக்கிற ஜெபம், நேரம் கொடுக்காத ஒரு ஜெபம். 2வது ஒரு ஜெபம், தேவனிடத்தில் நம்ம சரியாய் சொல்லாத ஒரு காரியம். தேவனிடத்திலிருந்து பதில் வருவதுக்கு பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தை விட்டு வெளியில் போகிறது. தேவனிடத்தில் சரியான முறையில் நம்முடைய உள்ளுக்கு இருக்க எல்லா காரியம் சொல்லாமல் இருக்கிற ஒரு காரியம். அதே போல் 3வது ஒரு ஜெபம் இருக்க, விடாப்பிடியான ஒரு ஜெபம். தேவரி சமூகத்தில் காத்திருந்து முகத்துக்கு வரம் பார்த்த அந்த நண்பனை போல அவன் முகத்தையே பார்த்துரு தேவன் பதில் தருவார்னு சொல்லி விசுவாசத்தோடு ஒரு ஆழமான ஜெபம், தன் இதயத்தில் பூரா ஊற்றி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் தான் இன்னைக்கு நமக்கு தேவை. அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாய் பதில் வரும். அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என்னுடைய ஜெபம் ஆண்டவரே அப்பா, ஏனோதான இருக்கக்கூடாது தப்பனேப்பா, ஏனோதான இருக்கக்கூடாது தப்பனேப்பா. நேரத்தை கொடுக்கணும்ப்பா. சும்மா ஏதோ ஜெபிக்கிறோம் என்று ஒப்புக்காய் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் நிச்சயமாய் பதில் வராது. 2வது ஒரு காரியம், தேவ சமூகத்துல சொல்ல வேண்டிய விஷயங்களை நாங்கள் சொல்லலை அப்படின்னா, சரியாய் சொல்லலை, தெளிவாய் சொல்லலை, விஷயம் இல்லாம ஒண்ணுமே சொல்லலை, ஏதோ அறகுறையா நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுவும் கூட சரியான ஒரு ஜெபமாய் இருக்காது. 3வது ஒரு ஜெபத்தை குறித்து சொன்னோம், ஆழமான ஒரு ஜெபம். தேவ சமூகத்தை அண்ணால் எப்படி தன் இதயத்தோடுதான் ஊற்றினாலும், யாக்கோபு எப்படி போராடினாலும் அதே போல போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் தான் நீங்க நமக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு ஜெபம், காத்திருக்கிற சாமக்காரன் காத்திருக்கிறது போல அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும் போது நிச்சயமாய் தேவன் அநேக ஜெபங்களுக்கு அவர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு இடத்தை கொடுப்போம். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது அவருக்கு மாத்திரம்தான் காத்திருக்குமே தவிர சஞ்சலப்படவோ தத்தளிப்போ தடுமாற்றமோ வேற எதுவும் வராத அளவுக்கு அவரையே நம்பியிருக்கிறவர அவருக்கு காத்திருக்கணும். ஒருபோது வெட்கப்பட்டு போனது வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை இருக்க நாம் முயற்சிப்போம். இந்த நாளில் கூட நம்முடைய சபையாரை ஆசீர்வதிப்போம். கொடுத்துக்க அத்தனை விசுவாச குடும்பங்களையும் தேவன் பேர்வராய் ஆசீர்வதிக்க முடியாது. இந்த நெருக்கடியான சூழலிலும் எல்லாருடைய தேவையும் தேவன் சந்திக்க முடியாது. சோதரம் ஆண்டவரே, எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படி ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொரு வீதம் அமரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லாருடைய ஜெபத்துக்கும் பதில் கொடுக்க தப்பனேப்பா. உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்கலாய் மாற்றுங்க தப்பனேப்பா. ஏனோதான ஜெபம், அடே அப்பா, அரைகுறையான ஜெபம் கூடாது தப்பனேப்பா. முழுமையாய் தப்பனேப்பா, உள்ளத்தின் ஆழத்தில் தப்பனேப்பா. உண்மை தேடுகிற ஒரு அந்த தாகத்தை கொடுக்க தப்பனேப்பா. பதில் தருவீர் என்ற நிச்சயத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை கொடுக்கப்பா. நிச்சயமா இது பதில் வரும். என்னுடைய ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என்னுடைய இந்திய தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா பரிசுகளுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த ஊழியத்தை தொடர்ந்து நீங்கள் தாங்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை நீங்க ஜெபத்திலே தாங்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த காலத்தில் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறீங்க பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பும் ஐக்கியமும் நாம் மறைவுள்ள சதா காலமும் இப்போதும் எப்போதும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே என் பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, ஆமென். இந்த பாடலை பாடி அப்படி நிறைவு செய்வோம். ரத்தத்தில் மறைந்துள்ளே, ரத்தத்தில் மறைந்துள்ளே, ரத்தத்தில் மறைந்துள்ளே, நான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. திங்கில்லை திங்கில்லை நோயில்லை
அருகாமையில் இருக்கிறவங்கள கையை பிடிச்சு வாழ்த்துங்க. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க, மென்மேலும் உயர்த்துவார்னு சொல்லுங்க, உங்கள் தேவையெல்லாம் ஆண்டு சந்திப்பார்னு சொல்லுங்க. ஆமென்.